வணக்கம். பொன், தெய்வா, இந்த பேரை நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் ஒரு ஸ்கூலுக்கு ஹெட்மாஸ்டரா இருக்காரு. அதே சமயம் அவர் ஒரு ஆழமான கவிஞராகவும் இருக்கிறாரு. எப்படி எப்படி ஒருத்தரால இந்த ரெண்டு உலகத்தையும் இவ்ளோ அழகா கையாள முடியுது? வாங்க, ரொம்பவே சுவாரஸ்யமான இந்த ஆளுமைய பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். பொன். தெய்வான்னு சொன்ன உடனேயே நமக்குள்ள ரெண்டு உருவங்கள் வருது. ஒன்னு, மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு கல்வியாளர், ஒரு ஹெட்மாஸ்டர். இன்னொன்னு, வார்த்தைகளை வச்சு ஒரு மேஜிக் பண்ற ஒரு கலைஞர், ஒரு கவிஞர். சரி, ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுற இந்த ரெண்டு விஷயத்தையும் அவர் எப்படி தனக்குள்ள இணைக்கிறாரு? சரி, இந்த ரெண்டு உலகத்துக்கும் சொந்தக்காரரா அவர் எப்படி ஆனாரு? அவரோட பயணத்தோட தொடக்கத்தை நம்ம முதல்ல பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்குள்ள இந்த ரெண்டு அடையாளங்களும் எப்படி ஒன்னா உருவாச்சுங்கிறத நம்ம ஆராயலாம் வாங்க. அவரோட முழு பெயர் பொன் தெய்வசிகாமணி. 1981 ஜூலை மாசம் 4ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஐவேலிங்கிற ஒரு பசுமையான கிராமத்துல தான் இவரோட கதை தொடங்குது. அப்பா பெயர் பொன்னன், அம்மா பெயர் ருக்மணி. இப்போ அவரோட படிப்பு பயணத்தை பார்க்கலாம். இது ஏதோ தற்செயலா நடந்தது இல்லைங்க. ரொம்பவே தெளிவா திட்டமிட்டு பெரிய அர்ப்பணிப்போட அவர் தனக்காகவே அமைச்சுக்கிட்ட ஒரு பாதை இது. அவரோட கல்வி தகுதியை பார்த்தாலே நமக்கு ஒன்று நல்லா புரியும். தமிழ் மேலேயும் கல்வித்துறை மேலேயும் அவருக்கு எவ்வளோ ஆர்வம் இருந்திருக்குன்னு. முதல்ல மயிலம் தமிழ் கல்லூரியில பிலிட் தமிழ், அப்புறம் சென்னை பல்கலைக்கழகத்துல எம்ஏ தமிழ்னு தமிழ்ல ஒரு ஆழமான அடித்தளம் போட்டாரு. அதோட நிக்காம கல்வியல்ல பிஎட், எம்எட் பட்டங்கள், கடைசியா மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துல எம்ஃபில் பட்டம் வரைக்கும் வாங்கினாரு. இது வெறும் டிகிரி லிஸ்ட் இல்ல, அவரோட ரெண்டு அடையாளங்களுக்குமான அஸ்திவாரம்னே சொல்லலாம். படிப்புல இவ்ளோ தீவிரமா ஆழமா இருந்த ஒருத்தரு எப்படி திடீர்னு எழுத்து இலக்கியம்னு இந்த படைப்பு உலகத்துக்குள்ள வந்தாரு? அந்த ஸ்பார்க் எங்கிருந்து கிடைச்சது? அந்த ஸ்பார்க்குக்கான பதில் கவிஞர் வைரமுத்து. ஆமாங்க, அவரோட புத்தகங்கள் தான் பொன் தெய்வாவுக்கு இலக்கிய உலகத்தோட கதவை திறந்து விட்டுருக்கு. அந்த ஒரு வாசிப்பு அனுபவம் தான் ஒரு கல்வியாளரை கவிஞரா மாத்தின ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். வைரமுத்து ஒரு ஆரம்பம்னா, இவங்கெல்லாம் அவரோட இலக்கிய பயணத்துக்கு ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காங்க. அப்துல் ரஹ்மான், சிற்பி, நகுலன்ல ஆரம்பிச்சு அறிவுமதி, நா. முத்துக்குமார், யுகபாரதின்னு பல தலைசிறந்த ஆளுமைகளோட எழுத்துக்கள் தான் இவரோட படைப்பு உலகத்தை செதுக்கியிருக்கு. வெறுமனே படிக்கிறதோட மட்டும் அவர் நிக்கல, எழுதவும் ஆரம்பிச்சாரு. கொலுசு, புன்னகை, திறவுகோள்னு அப்போ இருந்த சில இதழ்கள்ல அவரோட ஆரம்பகால கவிதைகள் வெளிவந்திருக்கு. இதுவே அவர் இலக்கிய உலகத்துல ஒரு வாசகரா இருந்து ஒரு படைப்பாளியா மாறுனத நமக்கு காட்டுது. சரி, இப்போ அவரோட ப்ரொஃபஷனல் லைஃப், சமூக பங்களிப்பு, இது எல்லாத்தையும் அவரோட பர்சனல் லைஃபோட சேர்த்து பார்க்கலாம். இப்போ அவர் கீழ்மாம்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில ஹெட்மாஸ்டரா வேலை செய்றாரு. இது அவரோட கல்வி பணி. ஆனா கிளாஸ் ரூமோடு மட்டும் அவர் நிக்கல. புதுச்சேரி படைப்பாளர் இயக்கம், தென்பெண்ணை கலை இலக்கிய கூடல்னு சில அமைப்புகள்ல உறுப்பினரா இருந்து சமூக இலக்கிய பணிலையும் தன்னை முழுசா ஈடுபடுத்திக்கிறாரு. பாத்தீங்களா, இங்கேயும் கல்வி, கலை எவ்வளோ அழகா இணையுதுன்னு. இவ்ளோ வேலைகளுக்கு நடுவுலயும் அவரோட குடும்பம் தான் அவருக்கு ஒரு பெரிய பலம், ஒரு அடித்தளம். மனைவி சுபாஷினி, மகள் தெய்வஸ்ரீ, மகன் ஜெயப்பிரியன்னு அவரோட சொந்த ஊரான ஐவேலி கிராமத்திலேயே வசிச்சுட்டு வராரு. ஒருத்தரோட உழைப்புக்கு கிடைக்கிற அங்கீகாரம் தான் விருதுகள் இல்லையா? பொன் தெய்வா அவரோட இந்த ரெண்டு துறை வேலைகளுக்காகவும் வாங்கின கௌரவங்களை பத்தி இப்ப பார்க்கலாம். அவரோட பங்களிப்புக்காக நிறைய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. முக்கியமா சொல்லணும்னா, கல்வி பணிக்காக நல்லாசிரியர் விருது, சமூக சேவைக்காக சேவா ரத்னா விருது, அப்புறம் அவரோட ஒட்டுமொத்த பங்களிப்பையும் கௌரவிக்கிற விதமா மதிப்புறு முனைவர் பட்டம், அதாவது ஹானராரி டாக்டரேட். இது அவரோட ரெண்டு உலக பயணத்துக்கும் கிடைச்ச வெற்றின்னே சொல்லலாம். கடைசியா அவரோட இலக்கிய பயணத்துல ஒரு முக்கியமான மைல்கல்லுன்னு சொல்லலாம். துயருடம் விழிக்கிறது இரவுங்கிற பேர்ல ஒரு கவிதை நூலை வெளியிட்டு தன்னோட படைப்பாற்றல ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காரு. இந்த நூல் ஒரு கவிஞரா அவரோட குரலை ஓங்கி ஒலிக்க வைக்குது. ஆக, ஒரு ஹெட்மாஸ்டர், ஒரு கவிஞர், ஒரு சமூக சேவகர்னு பல முகங்கள் கொண்ட பொன் தெய்வா அவங்களோட பயணத்தை நாம பார்த்தோம். இது நமக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி எழுப்புது. கல்வியும் இலக்கியமும் ஒன்னா இணையும்போது ஒரு தனிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையில என்னெல்லாம் சாத்தியமாகுது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.